ஓம் சாந்தி. 5/12/2015. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, தினமும் ஞான சிந்தனை செஞ்சீங்கன்னா குஷியுடைய அளவு அதிகரிக்கும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் நாம் சுயதர்சன சக்கரதாரிகள் என்பது நினைவிருக்கட்டும். அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவன் தினம் தினம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கிற இந்த ஞானத்துக்கு பேர் தான் முரளி, கீதை, வாணி அப்படின்னு சொல்றோம். இதுல வருகின்ற அந்த ஞான கருத்துக்களை, சுய முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை, சுதர்சன சக்கரம், அந்த சிருஷ்டி சக்கரம் பற்றிய ஞானம் பற்றிய கருத்துக்களை ஞானம் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தா வீண் எண்ணங்கள் வராது. அந்த அதீந்திரிய சுகம்ன்றாங்களே அந்த குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் நாம் சுயதர்சன சக்கரதாரிகள் அப்படின்னு நினைவு இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நினைவு இருந்தா நான் தான் சுதர்சன சக்கரதாரி, ஞாபகம் இருந்தா சுதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருப்போம். கேள்வி: தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான சகஜமான வழி என்ன? அதுக்கு பதில், தங்களை முன்னேற்றிக் கொள்ள தினமும் சார்ட் வையுங்க, கணக்கு வையுங்க. இன்னைக்கு முழு நாளும் எந்த அசுர கர்மமும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யுங்க. பாபா ஸ்ரீமத் மீறிய காரியங்கள் அனைத்துமே அசுர காரியங்கள் தான். அது எதுவுமே செய்யலை தானே அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி மாணவர்கள் குறிப்பேடு, ரெஜிஸ்டர் அல்லது டைரி வைக்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளாக நீங்களும் கூட குறிப்பேடு வச்சிங்கன்னா முன்னேற்றமாகி கொண்டே இருக்கும். அவங்க டைரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டைரி எழுதுறாங்க, இது ஏதோ செய்யணும், காலையில் அதை செக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நாமளுமே கூட இது எது பண்ணணுன்ட்டு காலையிலே எல்லாத்தையும் முடிவு பண்ணி வைத்து நைட்டு அது கரெக்டாக பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணி சார்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்களும் இங்கே மாணவர்கள் தான். இறை சுயம் பகவானே உங்களுக்கு டீச்சராகி சொல்லிக் கொடுக்குற மாணவர். அப்போ இதையாவது நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லையா? பாட்டு அப்படி நீங்கள் முன்னே டைரி வச்சு சார்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கல தானே, எத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சேன், இந்த மாதிரிலாம். அப்புறம் எவ்வளோ நேரம் பாபா நினைவு இருந்தால், அதுதான் மெயின். ஸோ இந்த மூணுத்தையும் அவசியம் சார்ட் வைக்கணும். பாட்டு: தூரதேசத்தில் இருக்கக்கூடியவரே ஓம் சாந்தி. தூரதேசம்னு எதை சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தில் எந்த மனிதனும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல. எவ்வளவுதான் பெரிய வித்வானாக இருக்கலாம், நிறைய வேத சாஸ்திரங்களை படித்த பண்டிதராக இருக்கலாம், இருந்தாலும் இதோடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. தந்தையை மனிதர்கள் அனைவரும் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்களோ அவர் நிச்சயமாக மேல மூலவாதனத்தில் இருக்கிறார். வேற யாருக்கும் இது தெரியாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட குழந்தைகளாகி நீங்க தான் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ, எது நடக்க போகுதோ எல்லாமே நம்முடைய புத்தியில இருக்குது. அப்ப தூர தேசத்து இருக்கக்கூடியவரே அப்படின்னா ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கண்ணுக்கு தெரிந்த உலகமாகிய ஸ்தூல உலகத்துல இருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர், அதாவது செம்பொன் நிறமான பரந்தாமத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ உலகம் ஃபுல்லா பகவானே பகவானே அப்படின்ட்டு சொல்லி வணங்குறாங்க. அல்லது எந்த மதத்தை சார்ந்தவங்க வெவ்வேறு பேர்ல சொன்னாலும், சில சமயம் மனிதர்களே இறைவன் நினைத்தாலும் அவங்க ஒரிஜினலா நினைக்கிறது இறைவன் தான். அவங்களுக்கு தெரியல, சரி இவரு தான் அந்த இறைவனா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு மனிதர்களை, தீர்க்க தரிசிகளை, இறை தூதர்கள் எல்லாம் கடவுள்னு நம்பி நினைச்சிடுறாங்க. பட் ஆனா உண்மையிலே அவங்க நினைக்கிற அந்த இறைவன் எங்க வசிக்கக்கூடியவர் அப்படின்னா இந்த செம்பொன் நிறமான உலகத்தில்
பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப இந்த ஸ்தூல உலகத்துல தான் இன்னைக்கு இந்த பூமி இருக்குது, அங்க நாம் இருக்கிறோம். இதுக்கு மேல 2 உலகங்கள், ஒளி உலகம், மேல செம்பன் நிறமான உலகம். இதுதான். இந்த ஸ்தூல உலகத்திலிருந்து விலகி அப்பாற்பட்டு தூர தேசத்தில் இருப்பவர்ன்றது இந்த பரந்தாமத்தை குறிக்குது அப்படின்னு எந்த வேத சாஸ்திரங்களை படிச்சவங்களுக்கும் தெரியாது. பிரம்மகுமார் குமாரிகளாகிய நமக்கு தான் இறைவன் நேரடியாக இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, அதாவது இந்த பூலோகத்துல பரநாமத்துல எந்த நடிப்பும் கிடையாது. பூலோகத்துக்கு வந்த பிறகு முதல்ல சுகம் நிறைந்த சொர்க்கமாக முதல் 2500 வருடம் இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி துக்கம் நிறைந்த நரகமாக இருக்குது. இன்னும் போக போக நிறைய துக்கங்கள் வரும். அதுக்கப்புறம் சுகத்தின் நாட்கள் மீண்டும் வரப்போகுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு நம்ம புத்தியில எப்பவுமே இருக்கணும். இத குழந்தைகளாகிய உங்கள கூட வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஞானத்தை சிந்தனை செய்வதில்லை, அதனாலதான் குஷியுடைய அளவு அதிகரிக்கிறது. அதுக்குதான் மெயினா பாபா தினம் முரளிய முதல்ல மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை படிக்கணும். அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், அதை அடிக்கடி பார்க்கணும். இதுலயே பிஸியா இருக்கதான் அந்த குஷியோடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எது நடந்தாலும் உங்களுக்கு குஷியாவே இருக்கும், ஏன்னா விலகியே இருப்பீங்க. அப்ப இந்த ஞானம் கேட்கல அப்படின்னா அதுல போய் மாட்டிக்குவோமே அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும், ஞானத்திலேயே சிந்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது. அதுல இருந்து தப்பிக்க உங்களுக்கு குஷி வந்துகிட்டே இருக்கும். மாயா கிட்ட இருந்து, பிரச்சனைகள் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கும் போதெல்லாம். அப்படி ஞானத்தை சிந்தனை செய்யாத போதுதான் சுத்தி நடக்கிற விஷயங்கள் ஏதோ பெருசா தெரியும், பயப்படுவீங்க, குஷி அதிகரிக்காம போயிடும். அதனால எழும்போதும் அமரும் போதும் நாம் சுயதர்சன சக்கரதாரிகள் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியில இருக்கணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஆத்மாவாகிய எனக்கு முழு சிருஷ்டி சக்கரமும் தெரியும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய புத்தியில் மூலவதனம் நினைவு வருகிறது. ஏன்னா அது இனிய அமைதியான வீடு, நிர்வாண தாமம், அமைதியான தாமம். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. உடம்புன்ற ட்ரெஸ் இல்லாம ஆத்மா மட்டும் அங்க இருக்கிறதுனால அதுக்கு பேர் நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்றோம். அது அப்படி ஒரு அமைதியான இடம். அங்க எந்த நடிப்பும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. அதனால அது அமைதியான இடம், சாந்தி தாமம் அப்படின்னு சொல்றோம். பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அல்லா பரம்பிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவனை நம்ம அப்பா, அதாவது பாபா ஹிந்தியில சொல்றோம். அவர் முன்னாடியே இருந்தா கூட நம்மளுடைய புத்தி எங்கன்னா அவருடைய வீடாகிய பரந்தம் செம்பொன் நிறமான அந்த உலகத்தின் மேலதான் நினைவு இருக்குது. ஏன்னா அதுதான் நம்ம ஆத்மாக்களின் வீடு, அங்கதான் வசிக்கிறோம். குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில உடனே இந்த விஷயங்கள் வந்துடுது. வேற யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. எத்தனையோ சாஸ்திரங்கள் அவங்க படிக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அதனால எந்த விதமான பலனும் கிடையாது. அவங்க எல்லோருமே இறங்கும் மார்க்கத்துல தான் இருக்கிறாங்க. அதை கேட்க துக்கம் குறையுதான்னு பாத்தீங்கன்னா துக்கம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, பாவங்கள் சேர்ந்துகிட்டே இருக்குது. அதனால இறங்கிக்கிட்டே போகுது ஆத்மாவுடைய சக்தி. நீங்க இப்ப உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், திரும்பி செல்வதற்காக தாங்களே ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பழைய ஆடையை விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? இப்ப பாருங்க, மற்றவங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் ஏறிட்டு இருக்கிறீங்க. நேற்று கூட சொன்னார் இல்லையா, எல்லோரும் வெறுங்கையோட போவாங்க உலக அழிவுல, நீங்க கையை நிறைத்து கொண்டு செல்வீர்கள். அதாவது யோக பலத்தினால தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மா செம்பன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு மனக்கண்ணால பார்க்க ஆத்மா தூய்மை ஆகிட்டே வரும். இந்த ஞானத்தையும் உள்ள போட பதவியும் உயர்ந்துகிட்டே வரும். சரீரம் விடும்போது எந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஞானத்தை நிறைத்து தூய்மையாக்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதனால அதுக்கான ஏற்பாடுகள், இந்த பழைய உலகத்துல இருந்து புத்தியை ஃபுல்லா விலக்கி போறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. அப்ப இந்த பழைய உடம்புன்ற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வீட்டுக்கு ஆத்மா தனியா போகணும், அதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன், உலகத்துல யாருக்குமே தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்குதே அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு தெரியாதனால தான் கடைசி நேரத்துல துடிப்பாங்க, ஐயோ இதை விட முடியல, இந்த உடமையை விட முடியல. அப்ப அவங்க இங்கேயே அந்த விடுறதுக்காக அவங்க படுற வேதனை தான் அவங்களுக்கு தண்டனை.
அப்ப இப்பவே பாபா எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால நீங்க இந்த மகிழ்ச்சியிலே இருக்கணும். வீட்டுக்கு போறதுக்காக அரை கல்பம் பக்தி செஞ்சீங்க, இருந்தும் ஏணிப்படியில இறங்கித்தான் போனீங்க. இப்ப பாபா நமக்கு சகஜமா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளாகி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அப்ப கடந்த 2500 வருடமாக இந்த உலகம் நரகமாக இருக்கும்போதுதான் தீவிர பக்தி செய்யறோம். சொர்க்கத்துல பக்தியே இருக்காது. அப்ப எதுக்கு அந்த பக்தினா இறைவனோடு சேரணும். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பஞ்ச தத்துவம்னு நினைத்து அதோட கலக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் இறைவனோட சேரணும்னு தான் பக்தி செஞ்சீங்க. ஆனா அதனால எந்த பலனாவது கிடைச்சதானா இல்லை. நான் மறுபடியும் பிறவி எடுக்கிறீங்க, இன்னும் தாழ்வான பிறவி, இன்னும் தாழ்வான பிறவின்ட்டு ஒவ்வொரு பிறவியும் உங்களுடைய துக்கம் நிறைந்த பிறவிகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப பாபா நமக்கு இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவ்வளவு குஷியா இருக்கணும். ஏன்னா சுயம் பகவானே நமக்கு தந்தையாகி ஆசிரியராகி சத்குருவாகி தினம் தினம் இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சி அதிகம் இருக்கணும். நான் யாருடைய மாணவன், எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சுயம் பகவான். இதை அடிக்கடி பாபா இப்ப சமீபமா சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த ஞாபகம் மறக்கிறதுனால தான் உங்களுக்கு துக்கமும் உங்களுடைய நடத்தைகள்ல அசுரகுணங்களும் வெளிப்படுதுன்றார். அதுவும் பாபா யார் மூலமா ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிலும் கற்பிக்கல, நேரடியாக நமக்கு படிப்பிக்கின்றார். பாபா அனைவருக்கும் தந்தையா இருக்கக்கூடியவர். அவர் நமக்கு மீண்டும் கற்பிக்கின்றார், அநேக முறை கற்பித்திருக்கின்றார். ஏன்னா கல்பமாக நடந்ததே நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் இறைவன் நமக்கு இதை கற்பிக்கின்றார். நீங்க சக்கரத்தை முழுமையாக சுற்றிவிட்டு வரும்போது பாபா மீண்டும் வருகின்றார். ஸோ அந்த 5000 வருட கால சக்கரத்துல அதிகபட்சமா 84 பிறவி எடுப்போம். ஸோ அந்த 84வது பிறவியின் முடிவுல தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்க மீண்டும் வருகிறார் ஒவ்வொரு கல்பத்திலும். நீங்க இந்த சமயத்தில் சுய தரிசன சக்கரதாரிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் விஷ்ணுபுரியின் தேவதைகளாக ஆகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, விஷ்ணு கையில சக்கரம் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. உண்மையில அங்க சக்கரம் இருக்காது. அதாவது ஸ்தூல சக்கரமே எப்பயுமே கிடையாது. புத்தியினால இந்த ஸ்வதர்ஷன சுயம் ஆத்மாவின் தரிசனம், அதாவது ஆத்மாவுடைய 84 பிறவிகளுடைய தரிசனத்தை சதா புத்தியில சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இப்ப இருக்கிறீங்க. இதன் மூலமாக தான் விஷ்ணுபுரியின் தேவதை, விஷ்ணுபுரினா விஷ்ணு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல தேவதைகளாக ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உலகத்துல வேற யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. நீங்க லட்சுமி நாராயணன் ஆவிங்க ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த வேதத்திலும் கிடையாது. சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார்ன்ற குஷி உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் இல்லையா? உலகமே அந்த இறைவனுக்காக எப்படியெல்லாம் தீவிர முயற்சி செய்து தன்னை வருத்திக்குது, மற்றவங்களையும் வருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு எதுவுமே இல்லாம ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைவு செஞ்சுட்டு அனைத்து காரியங்களும் செய்ய செய்ய அப்படி குஷி ஏறுது. அப்ப அந்த சிவனே நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்ற அந்த ஞாபகம் இருந்தா கூட உங்களுக்கு எப்பயுமே குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சாஸ்திரம் போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையவைகளாகும். இது எதுவுமே சத்கதி, அதாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறது கிடையாது. ஸோ பிரம்மகுமாரிகளாக ஆகி இந்த ஞானத்தை கேட்டா மட்டும்தான் சத்கதி, சொர்க்கத்துக்கு போக முடியும். பக்தி மார்க்க ஸோ மற்றபடி அனைத்து வேதங்கள், பைபிள், குரான், கீதை, சிவபுராணம், அது இது நிறைய மனிதர்கள் எதனா அனைத்தும் பக்தி. அதன் மூலமாக ஏறும் கலை கிடையாது, இறங்கும் கலை தான். ஆனால் பாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்துடைய பொருட்களும் வேண்டும் அல்லவா? அளவற்ற பொருட்கள் இருக்கின்றன, இவற்றின் மூலம் நீங்க இறங்கியேதான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா ஞானம் பாதி பக்தி பாதி. ஸோ முதல் 2500 வருஷம் சொர்க்கம் ஞான மார்க்கம், அடுத்த 2500 வருஷம் நரகம் பக்தி மார்க்கம். ஸோ சொர்க்கம் பகல், நரகம் இரவு. ஸோ பகல்னு ஒன்று இருந்தால் இரவும் வேணும் தானே. அதனால பக்தி மார்க்கத்தின் பொருட்களும் நாடகத்தின்படி தேவையாக இருக்குது. அளவற்ற பொருட்கள் இருக்குது பக்தியில இல்லையா? ஆனா இதன் மூலமாக நீங்க இறங்கிதான் வந்திருக்கிறீங்க. எவ்வளவு வாசல் வாசலாக, அதாவது கோவில் கோயிலாக அலையிறாங்க. இப்ப நீங்க அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் ஏமாற்றம் அடைவதெல்லாம் நின்று விட்டது. இறைவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம அங்க சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறது, கோயிலுக்கு போறது,
எல்லாமே இப்போ நின்று போச்சு. ஏன்னா அங்கே எதுவும் கிடையாது, நிஜமாகவே இறைவன் இங்கே வந்திருக்கிறார். அதனால இப்போ பக்தி செஞ்சு ஏமாறுறது நின்று போச்சு. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்காக தான் பாபா அதே வழியை கூறிக்கொண்டிருக்கிறார். எதே வழியை? கல்பமாக எந்த வழி கொடுத்து உங்களை தூய்மையாக்கினாரோ அதே வழியை சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன அந்த வழின்னா, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சதோ பிரதான உலகமான சொர்க்கத்துக்கு சென்று ராஜ்யம் செய்வீர்கள். அதுக்கு வழின்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை மட்டும் நினைவு செஞ்சாதான் தமோ பிரதானம், அதற்கான நிலையில உள்ள ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும். அப்பதான் நம்ம சதோ பிரதான உலகம் சொல்லப்படுற சொர்க்கத்துல போய் ராஜ்யம் செய்வோம். இந்த வழியை பாபா கல்பமாக அநேக முறை கூறியுள்ளார். பிறகு தங்களுடைய நிலையையும் நீங்க பார்க்கணும். மாணவர்கள் முயற்சி செஞ்சு தங்களை புத்திசாலிகளாக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? படிப்பின் குறிப்பேடு கூட இருக்கிறது. மேலும் நடத்தைகளுக்கும் குறிப்பேடு இருக்கிறது. இங்கே நீங்களும் கூட தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தினமும் கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும். இன்று முழு நாளும் ஏதாவது அசுர காரியம் செய்தேனா அப்படின்னு நம்மள செக் பண்ணணுன்றார். எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டைரி வைக்கிறாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, அதே மாதிரி நீங்களும் படிப்புக்கு உங்களுடைய நடத்தைகளுக்கு இதுக்கெல்லாம் நீங்க டைரி வச்சு செக் பண்ணிட்டே இருங்க. தெய்வீக குணங்கள் எனக்கு வந்துடுச்சா, அசுர குணங்கள் என்னை விட்டு நீங்கிடுச்சா அப்படின்னு. ஏன்னா இப்படி நீங்க கணக்கு வைக்கிறதன் மூலமாக தான் அது தினம் தினம் பார்ப்பீங்க, அதிக முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அன்னைக்கும் நாளின் இறுதியான இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முழு நாளும் நான் ஏதாவது அசுர காரியம் செஞ்சேனா, அப்படி செஞ்சேன் அப்படின்னா ஏன் செஞ்சேன், அதுக்கு என்ன காரணம், அதாவது அதுக்கு நான் என்ன காரணம், மற்றவங்க என்ன காரணம் பார்க்கக்கூடாது. மற்றவங்கள பார்த்தா அது வெளிநோக்கு முகம், அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்மள செக் பண்ணிக்கணும், நம்மள திருத்திக்கணும். நாம தேவதைகளாக ஆகணும். லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு எளிமையான சித்திரமாக இருக்குது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய போட்டோஸ். மேலும் மேலே சிவபாபா இருக்கிறார் பாருங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் நம்மளுடைய லட்சியம் இல்லையா? இதுவாக தான் நாம் ஆகணும். இவங்க தான் நம்பர் 1 தேவதைகள். இதுவாக நாமளும் ஆகலாம், அதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே சிவபாபா இருக்கிறார் இல்லையா, ஒளிப்புள்ளியாக. ஸோ இவர் மூலமாக தான் இவங்க இப்படி ஆகுறாங்க. அதனால இது ஒரு நல்ல சித்திரம். நம்மளுடைய லட்சியம் இருக்குதா, அதுக்கு என்ன பண்ணணும், மேலே ஒளிப்புள்ளியாக இருக்கிற இறைவனை நம்ம நினைவு செய்யணும். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக நமக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக சங்கம் யுகத்துல பிராமணிகள் இருப்பாங்க இல்லையா? தேவதைகள் சத்தியுகத்துல இருக்கிறாங்க, கலியுகத்துல சூத்திர வர்ணத்தவர்கள் இருக்கிறார்கள். விராட ரூபத்தை கூட புத்தியில் தாரணை செய்யுங்கள். இப்போது நாம் பிராமணர்கள், உச்சி குடிமை போன்றவர்கள், பிறகு தேவதைகளாக ஆவோம். பாபா பிராமணர்களுக்கு தேவதைகளாக ஆவதற்காக படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இங்க பின்னாடி இந்த வயோதிகர் உடல்ல இறைவன் பிரவேசிச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இவரை பிரம்மா அப்படின்னு இவருக்கு பேர் வச்சு நம்மளை படைக்கிறார். பிரம்மா வாய் வழியாக பிறக்கிற பிராமணர்கள், அவங்க தான் பிரம்மகுமாரிகள். கர்ப்பத்தில் பிறக்கிற அந்த பிராமணர்கள் கிடையாது. அப்ப பாபா சொல்றாரு, பிரம்மா வாய் வழியா ஒரு ஞானத்தை சிவன் கொடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா பிராமணர்கள் இருப்பாங்க தானே, இந்த ஆஸ்தியை அவங்களுக்கு தானே கொடுப்பாரு. ஸோ தேவதைகள் ஆகிறது தான் ஆஸ்தி. ஆனா அது சத்தியுகத்துல தான் கிடைக்குது. இங்கே பிராமணர்களாக தான் இருக்கிறோம். ஆனா இங்க பிரம்மகுமாரிகளா ஆகிறதுக்கு முன்னாடி நாமளும் கலியுகத்துல சூத்திரர்களாக, கீழான குணங்கள் உடையவர்களாக இருந்தோம். அப்ப இந்த விராட ரூபத்தை கூட புத்தியில தாரணை செய்கின்றார். விராட ரூபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகாவிஷ்ணு சித்திரத்தை போட்டு அதுல தலை பகுதியிலிருந்து தேவதைகள் வந்த மாதிரி, நெஞ்சு பகுதியிலிருந்து சத்திரியர்கள்
வயிற்றுல இருந்து வைசியர்கள், காலில் இருந்து சூத்திரர்கள் வந்த மாதிரி. அப்ப என்னுடைய ஆத்மாவுடைய சக்தி படிப்படியா கீழே இறங்குறது தான் அப்படி உடம்புல கீழே கொஞ்சம் கொஞ்சமா வர்ணங்கள் இறங்குற மாதிரி காட்டி இருக்கிறாங்க. ஸோ இதை கூட உங்க புத்தியில வைங்க. இப்ப நாம பிராமணர்கள், உச்சி குடுமி, அனைத்திலும் இந்த தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள் உச்சி குடுமி. அப்படி இருக்கிற இந்த பிராமணர்களுக்கு தான் சுயம் பகவானே வந்து இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையை ஆக்குறார். அதனால்தான் உச்சி குடுமி. தேவதைகளுக்கு கூட இறைவன் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது கிடையாது இல்லையா? அதனால தெய்வீக குணங்களையும் நீங்க இப்ப தாரணை செய்யணும். அந்த அளவுக்கு இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அதுவும் பாபா சொல்றாரு, அஞ்ஞானிகள் கூட நீங்க சேரக்கூடாது, பிராமணர்கள் கூட தான் சேரணும். ஆனா பிராமணர்கள் கூட சேரும்போது தான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அதையும் மீறி அப்ப ஒரு டெஸ்ட் பேப்பர்ல நீங்க ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செக் பண்ணணும், என்ன நான் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஏதோ ஒரு ஸ்ரீமத் மீறி இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இதுல நான் தோத்து இருக்கிறேன், அது என்ன அப்படி சுய மாற்றத்தை பத்தி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிமையானவர்களா, இன்னும் இனிமையானவர்களா, இன்னும் இனிமையானவர்களா. பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா, நீங்க என்னதான் இனிமையானவர்களா இருந்தாலும் அவங்க அதை விட அதிகமாக எதிர்ப்பு தான் காட்டுவாங்க. அது கலியுகத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்ல, நம்ம பரிவாரத்துல இருப்பாங்க. ஏன்னா நமக்குள்ளதான் கர்ம கணக்கு அதிகமாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இனிமையானவர்களா மாத்துறதுக்காக தான் இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம அதை தவறாக எடுத்துக்கிட்டு கோபப்படாம இருப்போம். யாருக்குமே நாம துக்கம் கொடுக்க கூடாது. மற்றவங்க துக்கம் கொடுத்தாலும் அதுதான் மெயின். துக்கம் கொடுத்தாலும் துக்கம் கொடுக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி அவங்களுடைய மகிமையை பாடணும். எப்படி சரீர நிர்வாகத்துக்காக ஏதாவது காரியம் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி இங்கேயும் கூட யக்ஞ சேவை செய்ய வேண்டும். யாராவது நோயுற்று இருக்கிறார்கள், சேவை செய்வதில்லை என்றால் பிறகு அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டி இருக்கிறது. யாராவது நோயுற்று இருக்கிறார்கள், சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் துக்கம் அடைவதோ அல்லது அழுவதற்கான விஷயமோ கிடையாது. நீங்கள் முற்றிலும் அமைதியாக பாபாவுடைய நினைவுல இருக்கணும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அவங்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா ராம் ராம் சங் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அமைதியின் மூலம் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அவர்களுடையது அறிவியல் பலம், உங்களுடையது அமைதி பலம். அதான் சொல்றாருல, அவங்களது சயின்ஸ் பவர்னா உங்களது சைலன்ஸ் பவர். பாபா சொல்றாரு, எப்படி சரீர நிர்வாகத்துக்காக நீங்க சேவை செய்றீங்களோ அதே மாதிரி யக்ஞ நிர்வாகத்துக்காகவும் நீங்க சேவை செய்யணும், சென்டருக்காக. அடுத்தது, ஏன்னா அதுதான் நம்ம குடும்பம் இல்லையா, எல்லைக்குட்பட்ட குடும்பத்துக்காக நாம எப்படி சேவை செய்யறோமோ அதே மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்துக்காகவும் சேவை செய்யணும். யாராவது அப்படி பாபா குழந்தைங்களுக்கு நோய் வந்துடுச்சு, அவங்களால சேவை செய்ய முடியாத மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்கள பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்க நோயுற்று இறந்தும் போயிடுறாங்க அப்படின்னா நீங்க சேவை செய்றீங்கன்னா கூட இருப்பீங்க, பழகி இருப்பீங்க, அந்த பற்று வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அங்க அழுவீங்க. பாபா சொல்றாரு, அப்படி சரீரத்தை விட்டா நீங்க அழக்கூடாது. அழறதுக்கான விஷயமே இங்க கிடையாது. ஆத்மா போயிடுச்சு, அவ்வளவுதான். தேகம்னு பார்க்கும்போதுதான் இதோட, அதுக்குதான் ஆத்மான்னு பாருங்கன்னு சொல்றது. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா முற்றிலும் அமைதியாக பாபாவுடைய நினைவுல மட்டும் இருக்கணும். எந்த விதமான சப்தமும் இருக்கக்கூடாது என்று. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இங்கதான் மனதுல கூட எந்த விதமான ஐயோ போயிட்டாங்களேன்ற அந்த எண்ணங்களே வரக்கூடாது. மற்றபடி உலகத்துக்காரங்களும் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க, ஏதாவது ஒரு மந்திரம் அந்த மாத்தி சார்ந்த ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அதுக்கான வேலை கிடையாது. ஏன்னா பக்தியில இருந்து நம்மள விலக்கி வச்சுட்டாரு. பக்தியினால இறங்கிதான் வந்திருக்கிறோம். அதனால நீங்க அது மாதிரி எதுவும் பண்ண தேவை. உங்க அமைதியின் மூலமாக தான் உலகத்தின் மேல வெற்றி அடைகிறீங்க. யார் என்னாலும் அப்படி ஒரு அமைதியாக இருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா அவங்களுடையது சயின்ஸ் பலம்னா பாபா குழந்தைங்க, நம்முடைய பலம் சைலன்ஸ். ஸோ கடைசி நேரம் உலக விநாசத்தப்ப அந்த சைலன்ஸ் பவர்னா என்னன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம பாபா குழந்தைங்க இவங்க இறைவன் கிட்ட தான் படிச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த சக்தி இருக்குது அப்படின்னு உலகமே புரிஞ்சுக்கும். சாது சன்னியாசிகள் உட்பட எல்லோருமே
நம்ம கூட வருவாங்க. குழந்தைகளாகிய நீங்க ஞானம் மற்றும் விஞ்ஞானத்துடைய யதார்த்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானம் என்றால் புரிதல் மற்றும் விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறந்து விடுவதாகும். ஞானத்திலிருந்து கூட விடுபட்டிருப்பதாகும். எனவே ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. நாம சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா தெரிஞ்சிருக்கிறது. பிறகு ஞானமும் இருக்கிறது. ரூப் மற்றும் பசந்தாக இருக்கிறார்கள், அதாவது யோகம் மற்றும் ஞானம் நிரம்பியவர்களாக இருக்கிறார்கள். பாபா கூட பிந்து மற்றும் சிந்துவாக இருக்கின்றார், அதாவது ரூப் பசந்தாக இருக்கின்றார். ரூபமாகவும் இருக்கின்றார். பிறகு அவரிடத்தில் முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. அவர்கள் விஞ்ஞான் பவன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அர்த்தம் எதையும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த சமயத்துல அறிவியலின் மூலம் துக்கமும் இருக்கிறது என்றால் சுகமும் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா சொர்க்கத்துல சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கமே இருக்காது. இங்க இருக்கிற இந்த அறிவியல்னால கிடைக்கிற சுகம் எல்லாமே அல்ப கால சுகம்தான், மற்றபடி இங்க துக்கம்தான் இருக்குது. வீட்டில் மனிதர்கள் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு லௌகிக வீட்டிலும் இறந்துட்டா இந்த துக்கமான உலகத்திலிருந்து விடுபட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. பாபா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்னு குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பரவசமாகணும் நீங்க. கல்பமாக பாபா நம்மை சொர்க்கவாசி ஆக்க வருகின்றார். அதனால இப்படிப்பட்ட பாபாவுடைய வழிபடி நாம நடக்கணும் இல்லையா. பாபா சொல்றாரு, ஞானம் விஞ்ஞானத்துக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்க. ஞானம் அப்படின்னா இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம், சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க. விஞ்ஞானம் அப்படின்னா இன்னொன்று, ஞானம் சத்தத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. வாய் தொடர்ந்து பேசும்போது இந்த ஞானத்தை நம்ம கேட்கிறோம். விஞ்ஞானம்னா அந்த சத்தத்தையும் கடந்த நிலை, அதுதான் அனைத்தையும் மறந்து விடுவதாகும். அப்ப சத்தத்தை கடந்த நிலை எங்க இருக்கும்? எங்க சத்தம் இல்லாம இருக்கும்? இந்த ஸ்தூல உலகம் சத்தம் நிறைந்ததுதான். வாயை திறந்து பேசாட்டினாலும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் மேல உள்ள அந்த பரந்தாமத்துல செம்பொன் நிறமான உலகத்துல இறைவன் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஆத்மாக்களும் இருந்துச்சு. இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் அழியும்போது மீண்டும் அங்கதான் போகுது. ஸோ அந்த இடத்துலதான் எண்ணங்களுக்கு கூட வேலை இல்லை, அப்படி ஒரு அமைதி. ஸோ அந்த உலகத்திலேயே சிந்தனை செஞ்சு அதாவது எண்ணங்களற்ற நினைவு, பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கிறதுக்கு பேரு தான் விஞ்ஞானம். அப்ப ஞானத்துல இருந்து கூட விடுபட்டு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு இல்லையா, முழு நாளும் உயர்ந்த எண்ணங்கள்ன்ற கடல் அலைகள்ல மிதந்துகிட்டே இருங்க. அப்ப நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்ப அந்த கடலின் ஆழத்துக்கு போய் அமைதியில போயிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க, திடீர்னு விஞ்ஞானத்துக்கு போயிடுங்க. அதாவது ஞானங்களையும் மறந்து விடுபட்ட அந்த அமைதியான நிலைக்கு போங்க. நம்ம கிட்ட இப்ப ஞானமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்கு இல்லையா. ஞானம் யோகம் தான் விஞ்ஞானம், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ரெண்டுமே இருக்குது. சாந்தி தாமத்துல இருக்கக்கூடியவங்க நாமன்ற ஞானம் இருக்குது. ஸோ அங்கேயே போய் மூழ்கி இருக்கிறது யோகம், அதுதான் ரூப் பசந்த். அப்ப ரூப் அப்படின்னா யோகம். ரூப்னா நாம என்ன ரூபத்துல இருக்கிறோம்? ஆத்ம ரூபம். ஸோ அது யோகத்துல வந்துடுது. பசந்த் அப்படின்னா ஞானம் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறோம். பாபாவும் அதே மாதிரி தான் இருக்கார். ரூபம் ஒளிப்புள்ளியா இருக்கிறார், பிந்துவா சிந்து, அதாவது ஞானத்திலும் நிறைந்தவர். எந்த ஞானம்? முழு சிருஷ்டி சக்கரத்துடைய முதல் இடைக்கடை ஞானம் அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி இதுதான் ஞானம் விஞ்ஞானம்ன்றது தெரிஞ்சிக்காமலே அவங்க விஞ்ஞான பவன்னு நிறைய பில்டிங்க்கு பேர் வைக்கிறாங்க வடநாட்டுல. இப்ப நமக்கு தெரியும், இந்த அறிவியல் என்னதான் கவர்ச்சிகரமா இருந்தாலும் துக்கம் அதிகமாகவும் சுகத்தை சும்மா கம்மியாகவும் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா சொர்க்கத்துல வெறும் சுகம்தான் இருக்கும், இங்க துக்கம்தான், சும்மா கொஞ்சம் அல்பகால சுகம் இருக்குது. வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு துக்கமுடையவர்களா இருக்கிறாங்க. இறந்தாதான் நாம இந்த துக்கத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா
சொர்க்கவாசிகளாக, துக்கமே இல்லாத ஒரு உலகம், சொர்க்கம். அங்க அதிபதிகளாக, எஜமானர்களாக நம்மளை ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு குஷி ஆகணும், எவ்வளவு பரவசம் அடையணும் இல்லையா? கல்ப கல்பமாக பாபா நம்மளை சொர்க்கவாசியா ஆக்குறதுக்காக தான் வராரு. ஸோ அப்படிப்பட்ட பாபாவுடைய வழிபடி தான் நாம நடக்கணும் இல்லையா? பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளை, ஒருபோதும் யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டும், உங்களுக்கு பயங்கர துக்கத்தை அள்ளி தெளிக்கட்டும், நீங்க துக்கத்தை கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம ஸ்ரீமத்தை. அப்ப ரொம்ப கவனமா பேசணும். சில சமயம் நம்ம எதேச்சியா வாயை திறப்போம், அது கூட மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்னா நமக்கு போக போக தான் தெரியும். அப்ப அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட் இல்லையா? பேசணுமா, பாபா கிட்ட பேசுங்க, இல்ல நமக்கு நாமளே பேசிக்கணும் உள்ள. மற்றபடி வெளியில நமக்கு தெரியாது, எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் முக்கியமா அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் தெய்வீக குணம் நிறைஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க நினைச்சிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் ஏதோ வாய விடுங்க, அவங்க திருப்பி ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா நமக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். ஐயோ என்ன இது, இவங்க கிட்ட இருந்து இப்படி இருக்குதுன்ட்டு. அப்ப அவங்க கிட்ட இந்த அசுர குணம் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதே கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் தான் ஆகும். ஸோ மற்றவங்க குணம் நமக்கு தெரியாமலே இருக்கணும் அப்படின்னா நாம அமைதியாவே இருந்தாலே தெரியாம இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு, அப்ப அமைதியா இருக்கிறது தான் துக்கம் கொடுக்காம இருக்கிறதுக்கான ஒரே சாதனம். ஸோ ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. குடும்ப விவகாரங்கள்ல இருந்துகிட்டு தூய்மையாக ஆகுங்க. நாம சகோதர சகோதரிகள், இது அன்பான உறவாகும். வேறு எந்த பார்வையும் போகக்கூடாது. ஒவ்வொருவருடைய நோயும் தனிப்பட்டதாகும், அதன்படி வழியும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாபா இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது, இந்த நிலையில என்ன செய்வது அப்படின்னு கேக்குறாங்க. சகோதர சகோதரி என்ற பார்வை கெட்டுவிடக்கூடாது என்று பாபா புரிய வைக்கிறார். எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை அல்லவா. நம்ம பாருங்க, குடும்பத்துல இருந்துகிட்டு தூய்மையாக இருக்கணும். தூய்மையான அந்த சகோதரன் சகோதரி அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் அன்பான உறவு. மற்றதெல்லாம், மற்ற தவறான விகார உறவுகள் ஆரம்பத்துல ஏதோ சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா துக்கத்துல தான் அது முடியும். அதுல டவுட்டே தேவை கிடையாது. அப்ப பாபா சொல்ற, ஒவ்வொருத்தருடைய நோயும் தனிப்பட்டதா இருக்குது. ஆத்மாவுக்கு நோய் வந்திருக்குது, தேக அபிமானம்ன்ற நோய். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வழியா பாபா தினம் தினம் முரளியில சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு சிலர் பாபாக்கு லெட்டர் எழுதி கூட கேட்குறாங்க, பாபா எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, இந்த நிலைமையிலிருந்து நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்றார், சகோதர சகோதரின்ற பார்வை மட்டும் உறுதியா இருக்கணும், கெட்டுடக்கூடாது, கொஞ்சம் கூட சஞ்சலம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. இப்ப சகோதரன் சகோதரி இது ரெண்டு விதத்துல சொல்றாரு. ஒண்ணு, இப்ப கணவன் மனைவியா இருக்கிறாங்க அப்படின்னா விகாரத்துல ஈடுபடாம இருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரின்னு பார்க்கணும். அடுத்தது, அவங்க என்னதான் அதனாலயோ இல்ல வேற எதனாலயோ துக்கம் கொடுக்கறாங்க, எந்த விகாரத்தின் மூலமாகவோ துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா கூட அவங்க என்னுடைய சகோதரன் சகோதரி. ஸோ அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றாரு. அதனால எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை, சரி நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நான் சொல்றேன், அப்பா சொன்னா கேட்கணும் இல்லையா? ஆத்மாக்களுக்கு தானே ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்லுவாரு. சிவபாபா பிரம்மாவுடைய உடல் மூலமாக இப்ப இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா சிவபாபாவுடைய குழந்தையாவார். சாதாரண உடலில் தான் சிவபாபா வருகின்றார் அல்லவா? விஷ்ணு சத்தியுகத்தில் இருப்பவர் ஆவார். நான் இவருக்குள் பிரவேசித்து புதிய உலகத்தை படைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். நீங்கள் புது உலகத்தின் மகாராஜா மகாராணிகளாக ஆவீர்களா என்று பாபா கேட்கின்றார். ஆமாம் பாபா, ஏன் ஆக மாட்டோம்? சரி, இதில் தூய்மையாக இருக்க வேண்டும், இது கடினமானதாகும். அட, உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்றால் நீங்க தூய்மையாக இருக்க முடியாதா? வெக்கமாக இல்லையா?
தீய காரியங்களை செய்யாதீர்கள் என்று லௌகிக தந்தையும் புரிய வைக்கிறார் அல்லவா. இந்த விகாரத்தில் தான் தடை ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து இதற்காக தான் அடிதடி நடந்து வருகிறது. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, இதன் மீது நீங்க வெற்றி அடையணும். நான் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு சரி எது, தவறு எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு சிந்திக்கிறதுக்கான புத்தி இப்ப பாபா மூலமா கிடைச்சிருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். இப்ப பாருங்க, இப்ப பிரம்மா உடல்ல சிவபாபா இந்த ஞானத்தை கொடுத்தாலும் பிரம்மாவுக்கும் இந்த ஞானம் புதுசு. அவரும் கேட்கிறாரு சிவபாபா குழந்தையாகி. ஸோ அவருமே பாபாவுடைய குழந்தை தான். ஸோ சாதாரண உடல்ல பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மள விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குறாரு. அப்ப விஷ்ணுபுரிக்கு நீங்க எஜமானனாக, ராஜா மகாராஜா ராணியாக ஆவீங்களான்னு பாபா கேட்டா, ஏன் பாபா கண்டிப்பா ஆவோம். அதுக்கு பாபா சொல்ற, சரிப்பா அப்ப தூய்மையா ஆகணும். தூய்மையா இருந்தாதான் அப்படி ஆக முடியும். தூய்மையா இருக்கிறது கஷ்டம். ஆனா உலகத்துக்கே உங்களை எஜமானர் ஆக்குறேன்னா நீங்க தூய்மையா இருக்க முடியாதா? வெக்கமா இல்லையா தூய்மையா இருக்க முடியலன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்ல. 2500 வருடமாக தூய்மையற்ற சமஸ்காரம், இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த விகாரங்களே ஊறி இருக்குது ஆத்மா. ஸோ அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவு. நான் இங்க ஆத்மாவா இருக்கிறேன், ஆத்மாவின் தந்தை பரமாத்மா செம்பு நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாருன்ற மனக்கண்ணில் பார்க்க தான் இந்த சக்தி வரும். ஸோ தூய்மையே பாபாவுடைய நினைவின் ஆதாரத்துல தான் இருக்கு. ஸோ அதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா உலகத்துக்கே எஜமானர்களா ஆகுறீங்க. மற்றபடி இந்த விகாரங்கள் தான் உங்களை ஆரம்பத்துல இருந்தே அடிதடியில மாட்ட வச்சது. அதனால அந்த மாதிரி தீய காரியங்களை இப்ப செய்யாதீங்க. இந்த காம விகாரம் மற்றும் அனைத்து விகாரங்கள் மேல வெற்றி அடையணும். இதன் மூலமாக தான் நீங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. அப்படி உங்களை தூய்மையாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப நல்லது எது கெட்டது எதுன்னு பாபா சொல்லிட்டாரு. அதனால அதை சிந்திச்சு உங்களை தூய்மையா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் இல்லையா? இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உங்களுடைய குறிக்கோள். அதனால இந்த படத்தை எப்பயுமே நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, உங்க முன்னாடி வச்சுக்கோங்க. அதை பார்த்து நான் இப்படி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். சொர்க்கவாசிகளிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன, நரகவாசிகளிடம் அவகுணங்கள் இருக்கின்றன. இப்ப ராவண ராஜ்யமாக இருக்கிறது என்பதை கூட யாரும் புரிஞ்சிக்க முடியாது. ராவணனை ஒவ்வொரு ஆண்டும் எரிக்கிறாங்க. ஏன்னா எதிரி அல்லவா, எரித்து கொண்டே வருகிறார்கள். இது யார் என்று புரிந்து கொள்வதே இல்லை. நாம் அனைவரும் ராவண ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா, எனவே நாமும் அசுரர்களே ஆவோம். ஆனால் தங்களை யாரும் அசுரர்கள் என்று புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது ராட்சத ராஜ்யம் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். எப்படி ராஜா ராணியோ அப்படியே பிரஜைகளும் ஆவர். ஆனால் அந்த அளவிற்கு கூட புரிதல் இல்லை. ராமராஜ்யம் தனியாக இருக்கிறது, ராவண ராஜ்யம் தனியாக இருக்கிறது என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்க இப்ப சர்வ குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, சொர்க்கவாசியாக லட்சுமி நாராயணனாக ஆயிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக அங்க இருப்பாங்க. முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கு. அடுத்த 2500 வருஷம் தான் இது நரகமா இருக்குது. ஸோ இந்த 5000 வருடம் திரும்ப நடக்கும். அப்ப சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்ட்டு. நரகத்துல எல்லோர்கிட்டையும் அவகுணங்கள் தான் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் இருக்கும். ஏன்னா இது ராவணனுடைய ராஜ்யம். அதனாலதான் ராவணனை இருக்கணும். ராவணனாலே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் ஆணிடம், அதே 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் ராவணனை தவிர 10 தலை தூக்கிட்டு யாரும் அலையல. ஸோ அந்த ராவணனுக்கு தான் இப்ப அடிமையாக இந்த முழு உலகமும் இருக்குது. அப்ப ராவண ராஜ்யத்துல இருக்கிறவங்க தான் அசுரர்கள்னா இப்ப நம்ம எல்லாம் அசுரர்கள் தானே. ஆனா அதை யாரும் தங்களை அசுரர்கள்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா ராஜா எப்படியோ அப்படித்தான் பிரஜைகள் இருப்பாங்க. அங்க தெய்வீக ராஜ்யம் சொர்க்கத்துல இருக்கும், அங்க ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னா அவரை மாதிரிதான் எல்லோருமே தெய்வீக குணமுடையவர்களாக இருப்பாங்க. இங்க ராவண ராஜ்யம், ராவணன் ஆள்றான்னா அவனை மாதிரிதான் நாமளும் அசுரர்களாக தான் இருப்போம்.
அப்ப இங்க ஆட்சி செய்யறவங்களும் அதே அசுர குணம் தான் இருக்கும், பிரஜைகளுக்கும் அதே அசுர குணம். அங்க ஆட்சி செய்யற ராஜாராணியும் தெய்வீக குணமா இருப்பாங்க, பிரஜைகளும் தெய்வீக குணங்களா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த யாரும் புரிஞ்சிக்கல. பாபா சொல்றாரு, ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் ஒன்னா இருக்காது குழந்தைங்கள. ராமராஜ்யம் இருக்கும்போது ராவணராஜ்யம் இருக்காது, ராவணராஜ்யம் இருக்கும்போது ராமராஜ்யம் இருக்காது. அதாவது சொர்க்கம் இருக்கும்போது நரகத்தை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க, நரகம் இருக்கும்போது சொர்க்கத்தை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்கன்னு புரிய வைக்கிறாரு. இப்ப சொர்க்கத்தை சார்ந்தவர்களாக மாறணுங்கிறதுக்காக அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைஞ்சவர்களாக நாம ஆகிட்டு இருக்கிறோம். என்னுடைய பக்தர்களுக்கு யார் கோயிலுக்கு சென்று தேவதைகளின் பூஜை செய்கிறார்களோ அவங்களுக்கு சென்று இந்த ஞானத்தை சொல்லுங்கன்னு பாபா சொல்றாரு. மற்றபடி இப்படி அப்படி இருக்கும் மனிதர்களிடம் மண்டை உடைத்து கொள்ளாதீர்கள். கோயில்களில் உங்களுக்கு நிறைய பக்தர்கள் கிடைப்பாங்க, நாடியையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. மருத்துவர்கள் பார்த்தவுடனேயே இவர்களுக்கு என்ன வியாதி என்று கூறிவிடுகிறார்கள். டில்லியில் அஜ்மல் கான் என்ற ஒரு வைத்தியர் புகழ் பெற்றவராக இருந்தார். பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு எப்போதைக்கும் ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆக்குகின்றார். இங்கே அனைவரும் நோயுற்றவர்களாக ஆரோக்கியமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனா சொர்க்கத்துல ஒருபோதும் நோய் ஏற்படுவதே கிடையாது. நீங்க எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக எப்போதும் செல்வந்தர்களாக ஆகுறீங்க. நீங்கள் தங்களுடைய யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் மீது வெற்றி அடைந்து விடுகிறீர்கள். உங்களை இந்த கர்மேந்திரியங்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அப்ப பாருங்க, பாபா யாருக்கு இந்த ஞானத்தை கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பக்தர்களுக்கு, சிவனுடைய பக்தர்களுக்கு, தேவதைகளின் பக்தர்களுக்கு, அவங்களுக்கு போய் ஞானத்தை கொடுங்க. யார் கோயிலுக்கு போய் பூஜை செய்யறாங்களோ தேவதைகளுக்கு, அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. மற்றபடி இப்படி அப்படின்ட்டு இருக்கிறவங்க, உலகில் இதுல மூழ்கி கோயிலுக்கு கூட போக நேரம் ஒதுக்காதவங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட போய் ரொம்ப சொல்லி மண்டையை உடச்சிக்க வேண்டாம். அவங்க உங்க தொடர்புல வந்தா சொல்லுங்க, மற்றபடி போய் அவங்களை திருப்பி மண்டையை உடச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ற. கோயிலுக்கு போனா நிறைய பக்தர்கள் கிடைப்பாங்க, இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சேவை செய்யறதுனா கூட கோயில்ல போனீங்கன்னா டக்குன்னு வந்துருவாங்க, இதுதான் பெரிய ரகசியம். கோயில்ல போய் நீங்க சேவை கொடுக்குறீங்க, சரிங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, அறிமுகம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை பார்த்து ஜோதிலிங்கத்து கோயில ஏதோ ஒரு சேவைக்கு வராங்க அப்படின்னா, அதுல நீங்க உலகம் ஆட்டோல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வர கூட்டத்தோட கம்மியா தான் வரும். ஆனா இங்க வந்த கூட்டத்துல பாபா குழந்தையானவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதுதான். அப்படி டார்கெட் பண்ணி இந்த ஞானத்தை கொடுங்க, நாடிய பார்த்து கொடுங்க. எப்படி மருத்துவர்கள் பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில அஜ்மல் கான் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க வைத்தியர் இருந்தாராம். பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த வியாதி. நிறைய பேர் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த மெடிக்கல் லேப்ல இருக்கிறவங்க, மருந்து இது அதுல ரொம்ப ஊறி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ரத்த சோகைன்னு சொல்றவங்க, டெஸ்ட்லாம் பண்ணவே தேவையில்லை. ஸோ அது மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. பாபா உங்களை 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆத்மாவிலையும் வியாதி, உடம்புலையும் வியாதி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா சொர்க்கத்துல நோயே இருக்காது. அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த நோயும் இல்லாத உலகத்துக்கு எஜமானர்களாக உங்களை ஆக்குறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள், அதாவது இந்த 5 புலன்கள் மேலையும் மனம் புத்தி மேலையும் வெற்றி அடையணும். யோகம்னாலே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யறது தான். ஸோ நினைவு செய்ய தான் ஆத்மாவுக்கு அந்த பலம், சக்தி கிடைக்கும். விகாரத்துல மாட்டாம இருக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்ப 5 புலன்களும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். உங்களை இந்த கர்மேந்திரியங்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது சொர்க்கத்துல. இப்பவுமே கூட சொர்க்கத்துல ஏன்னா அங்க மாயா ராவணனே கிடையாது. இப்பதான் சொல்றாரு, ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றக்கூட ஏமாற்ற முடியாது. பாபா சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாத்தாது. நல்ல விதத்துல பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா, ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க அப்படின்னா கர்மேந்திரங்கள் ஏமாற்றாது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இதுதான் பெரிய விஷயம்.
பாபா நினைவிலேயே சதா இருந்தீங்கன்னா சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பீங்க. சுத்தி என்ன நடக்குது, எதிர யார் பேசிட்டு இருக்காங்க, அந்த கவனம் உங்களுக்கு அதிகமா இருக்காது. பாபா மேலதான் அதிக கவனம் இருக்கணும். இங்க சும்மா ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல டக்குனு ஏதோ ஒரு வார்த்தை ஒரு மாதிரி வந்துச்சுன்னா மாட்டினீங்க, துக்கம் வந்துடும். அப்ப உங்களுடைய கவனம் பாபா கிட்ட. அதுதான் பாத்தீங்கன்னா பக்தியில பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, பிள்ளையார் கட்டி சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்வதி சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும், மார்கண்டேயன் அப்படிங்கிற சிவபக்தன் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது மூணுமே ஒருத்தர் தான். யாரை குறிக்குதுன்னா நம்மளதான் குறிக்குது, பாபா குழந்தைங்கள. ஏன்னா நமக்கு அது மட்டும்தான் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். மற்ற எந்த மனிதர்கள், அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக துக்கத்தை தான் கொடுப்பாங்க. அதனாலதான் யாரோட இருந்தாலும் புத்தி எங்க இருக்கணும், பாபா கிட்ட இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்து தான் ஆத்மா இன்னைக்கு அழுக்கா இருக்கு, பாபா நினைவு செஞ்சு செஞ்சு ஆத்மாவை தூய்மை ஆக்குறன்ற அந்த நினைவு, அந்த ஆத்ம அபிமான நிலையிலே இருந்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் உங்களை ஏமாத்தாது, கண்ணு இப்படி பாருன்னு சொல்லாது, காது கண்டதை கேளுன்னு சொல்லாது, புத்தியும் அங்க இங்க சுத்தாது. இங்கேயே, அதாவது இந்த சங்கம யுகத்திலேயே இந்த உடல்ல நீங்க இருந்துகிட்டே தான் விகாரங்கள் மேல நீங்க வெற்றி அடைகிறீங்க. மற்றபடி சொர்க்கத்துல கெட்ட பார்வையே இருக்காது. இங்கேயே நீங்க கெட்ட பார்வையை வெல்லணும். கெட்ட பார்வை இல்லாம முழுச நீக்கி நல்ல பார்வையா மாத்தணும். சொர்க்கத்துல ராவண ராஜ்யமே இருக்காது. அது அஹிம்சையாளர்களான தேவி தேவதைகளுடைய தர்மம். அங்க சண்டை போன்றவற்றின் விஷயமே கிடையாது. இந்த சண்டை கூட கடைசியில் நடக்க வேண்டும். இதன் மூலம்தான் சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்க வேண்டும். பிறகு ஒருபோதும் சண்டை நடப்பதே இல்லை. யஜ்யம் கூட இது இறுதியான யஜ்யமாகும். பிறகு அரை கல்பத்திற்கு எந்த யஜ்யமும் நடக்கவே நடக்காது. இதில் குப்பைகள் அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடுகிறது. இந்த யஜ்யத்திலிருந்து தான் விநாசத்தின் ஜுவாலை வந்தது. அனைத்தும் சுத்தமாகி விடுகிறது. அங்கே இருக்கும் சூப்ரசம், அதாவது சுவை மிகுந்த பழரசம் போன்றவைகளும் மிகவும் சுவையுள்ள முதல் தரமான பொருட்களாக இருக்கின்றன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சியும் காட்டப்பட்டுள்ளது. அந்த ராஜ்யத்தை இப்போது நீங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குஷி இருக்கணும் அப்படின்னு சொல்லு. அப்ப பாருங்க, சொர்க்கத்துல யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க, வெறும் தேவதைகள் தான் இருப்பாங்க. அசுரர்கள் அங்க இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி அடிச்சுக்கோங்க? ஆனா பக்தியில தவறுதலாக சொர்க்கத்துல தேவதைகளும் அசுரர்களும் அடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அப்ப பாபா சொல்றாரு அங்க சண்டை எதுவுமே இருக்காது. ஆனா இப்ப நரகத்துல இருக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு மிகப்பெரிய சண்டையுடைய முடிவுல தான் சொர்க்கம் திறக்கும். ஏன்னா இந்த சண்டை தான் சொர்க்கத்தின் சண்டையின் மூலமாக தான் சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகுதான் ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்துக்காக அடிச்சுக்கிற மாதிரி மகாபாரத யுத்தத்தை காட்டுறாங்கல்ல, இங்க நாம போய் சண்டை போடுறது கிடையாது, உலகத்துல சண்டை நடக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு மாயா கூட சண்டை. அப்ப பாருங்க, கீதையில சொல்லப்படுற விஷயங்கள் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றது ஃபுல்லாவே யோக ரகசியம், சண்டை போடுற ரகசியம் கிடையாது. மாயாவோட யுத்தம் பண்ற ரகசியம். ஸோ மாயாவோட யுத்தம் பண்ணி அவங்க ஸ்திரமானதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்தூல யுத்தமே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் மகாபாரதத்திலே காட்டியிருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு இது சிவனுடைய யஜ்யம், சிவ யாகம், சிவனே உருவாக்குற இந்த யாகம் தான் இறுதி யாகம். இதுக்கப்புறம் அடுத்த 2500 வருஷத்துக்கு எந்த விதமான யாகமும் இருக்காது. யாகத்துல அசுத்தமான குப்பைகளை போட்டு சாம்பல் ஆக்குறாங்க இல்லையா, இப்போ ஒட்டுமொத்த உலகமே குப்பையா தான் இருக்குது, எல்லாமே ஸ்வாக ஆக போகுது. இதன் மூலமாக தான் உலக அழிவுடைய ஜுவாலை வந்தது. எல்லாமே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, சுத்தமாக ஆயிடுது. ஸோ சொர்க்கத்துல பழரசங்கள் எல்லாம் அவ்வளவு முதல் தரமானதாக இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்துல நிறைய பேருக்கு காட்சி, தியானத்திலே காட்சி எல்லாம் பாபா காட்டி இருக்கிறார், சாட்சாத்காரம். ஸோ அது இப்ப நேரடியாக அந்த ராஜ்யத்தை நாம அடைய போறோம், அந்த ராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு குஷி இருக்கணும். ஸோ இந்த நினைவு இருக்கணும், நான் ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு வினாடி ஞாபகம் இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிரஜைகளை உருவாக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இதுலயே உங்க போதை இருக்கணும். அப்பதான் இந்த துக்க உலகத்துடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பேரு சிவசக்தி பாரத தாய்மார்கள் என்பதாகும். நீங்க சிவனிடமிருந்து நினைவின் மூலம் மட்டுமே
சக்தியை பெறுகிறீர்கள். ஏமாற்றம் அடையிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. யார் பக்தி செய்யவில்லையோ அவங்க நாஸ்திகர்கள் என்று உலகத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறாங்க. யார் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லையோ அவங்க தான் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் இப்போது ஆத்திகர்களாக ஆகியுள்ளீர்கள், திரிகால தரிசியாகவும் ஆகியுள்ளீர்கள். 3 லோகங்கள் மற்றும் 3 காலங்களை தெரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பாபாவிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. பாருங்க, பிரம்மகுமாரிகள் பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க, குறிப்பாக தாய்மார்கள். அதான் பாபா சொல்றாரு, உங்களுடைய பேரு சிவசக்தி பாரத தாய்மார்கள். இப்ப தாய்மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் அப்படின்றது பாபா குழந்தைங்க. ஏன்னா இந்த தாய்மார்கள் தான் நரகமாக இருக்கிற இந்த பூமியை இறைவனுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுத்து சொர்க்கமாக மாத்துறாங்க. அந்த பாரதத்தை உருவாக்கிய தாய்மார்களே வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அதான் வந்தே மாதரம், மாதர்களுக்கு வணக்கம்னு அர்த்தம். அப்ப எப்படி நீங்க இந்த சக்தியை அடையிறீங்க இறைவன் கிட்ட இருந்துன்னா, அவருடைய நினைவின் மூலமாக. செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறத மனக்கண்ணால பார்க்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வருது. அதுக்கு முன்னாடி நம்மள ஆத்மான்னு நினைச்சிட்டும் பார்க்கணும். அதனால இதுல ஏமாறதுக்கான விஷயமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டு வரும் இல்லையா, கம்பன் ஏமாந்தான், கண்ணதாசன் ஏமாந்தான், எல்லாம் அந்த வரிசையில் உள்ள எல்லாரும் ஏமாந்தாங்க, நானே ஏமாந்தான், பெண்ணை நம்பி ஏமாந்ததை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பக்தியில் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை நம்பி ஏமாந்தோம், முஸ்லீம் மதத்தை நம்பி ஏமாந்தோம், குரானை நம்பி, பைபிளை நம்பி, அனைத்து வேதங்களை நம்பியும் பக்தி, அது எல்லாமே பக்தி தான். செஞ்சு ஏமாறதான் செஞ்சீங்க. இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தில் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உலகத்துல எல்லாருமே அந்த பக்தி செயலனாலே நாஸ்திகர்கள் நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், இறைவனை யாரு தெரிஞ்சுக்கலையோ, இறைவனுடைய படைப்பை பற்றிய ஞானத்தை யாரு தெரிஞ்சுக்கலையோ அவங்க தான் இப்ப நாஸ்திகர்கள். இப்ப நாங்க ஆஸ்திகர்களாக இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாறி இருக்கிறோம். ஏன்னா திரிகாலதரிசி 3 காலங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் திரிகாலதரிசி. அடுத்தது 3 உலகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்தூலவதனம், சூக்ஷ்மவதனம், மூலவதனம். ஸோ இதுதான் திரிலோகிநாத். ஸோ திரிலோகிநாத்தாக, திரிகால தரிசியாக நாம் ஆகியிருக்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சிவபாபா கிட்ட இருந்து தான் இந்த ஆஸ்தி, சொர்க்கம்ங்கிற ஆஸ்தி கிடைச்சிருக்குது. இப்ப நீங்க லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறீங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் இந்த பிரம்ம பாபாவின் உடலுக்குள்ள பிரவேசித்து இதை புரிய வைக்கிறேன்னு சிவபாபாவே சொல்றாரு. இல்லைன்னா நிராகாரமான நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அவருக்கு தான் சரீரமே கிடையாது. ஒரு சரீரத்துல வந்தா தானே புரிய வைக்க முடியும். சரீரம் இல்லாம எப்படி புரிய வைக்கிறது? மற்றபடி பிரேரணை, அதாவது தூண்டுவதின் மூலமாக உங்களுக்கு எப்படி இந்த கல்வி கொடுக்க முடியும்? இது என்ன சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற விஷயமா? தினம் தினம் சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லையா? பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப தூண்டுதல் மூலமாக நான் எப்படி கல்வி கொடுக்க முடியும்? கற்பிக்க வாய் வேண்டும் இல்லையா? அதுதான் கௌமுக், பசுவின் வாய் என்பது இவர் அல்லவா? அப்ப பசுவுக்கு ஏன் அவ்வளவு மகிமைனா இதுதான், பசுவின் வாய். அப்ப பிரம்மாவை தாயாக ஆக்குனால அவரை பசுவின் வாய். அப்ப கிருஷ்ணர் கூட அந்த பசு இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். மற்றபடி அவர் ஒன்றும் அங்க யாரும் பசு மாட்டை மேய்க்கல மாட்டார், அவரு இளவரசன். இப்ப அந்த பசுவின் வாயு மூலமாக கேட்ட ஞானத்தின் மூலமாக தான் அவர் கிருஷ்ணரா ஆனாரு. ஸோ பசுவுக்கு இந்தியாவில் அவ்வளவு மகிமை கொடுக்கறதுக்கான காரணமும் அதுதான். இப்ப பாபா சொல்றார், பசுவின் வாய் என்பது இந்த பிரம்ம பாபாவை குறிக்குது இல்லையா? ஏன்னா இவர் பெரிய தாய், மனிதர்களின் ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியின் தாய். ஆதாம் மூலமாக படைப்பு ஏற்பட்டதுன்னா அந்த ஆதாமாக இவர் தான் இருக்கிறார். அதனால் மனித சிருஷ்டியின் தாய். பாபா சொல்றார், நான் இவரின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசின்னு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உள்ள ரகசியத்தை புரிய வைக்கிறேன், யுக்தியை கூறுகின்றேன். அப்ப
இதுல ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. தந்தை வழிப்படி நடக்க வேண்டும், ஸ்ரீமத் கிடைக்கிறது, கருணை என்ற விஷயமே கிடையாது. பாபா அடிக்கடி மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள், கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். நினைவு செய்வது உங்களுடைய காரியமாகும். நான் என்ன கருணை காட்டுவது? எனக்கு அனைவருமே குழந்தைங்க தான். கருணை காட்டினேன் என்றால் அனைவரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவார்கள். பதவி என்பது படிப்பின் ஆதாரப்படி அடைவார்கள். நீங்க தான் படிக்கணும் இல்லையா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்யணும். தூய்மையற்ற ஆத்மா வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. எந்த அளவுக்கு நீங்க பாபாவை நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நினைவு செஞ்சு செஞ்சு தூய்மையாகி விடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையான ஆத்மா இங்கே இருக்க முடியாது. தூய்மையாக ஆகிவிட்டால் புதிய சரீரம் வேண்டும். தூய்மையான ஆத்மாவிற்கு தூய்மையற்ற சரீரம் கிடைப்பது என்பது விதியே அல்ல. சந்நியாசிகள் கூட விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? சந்நியாசம் செய்வதற்கு இந்த தேவதை சரி. அப்ப பாபா சூப்பரா யோக ரகசியம் சொல்றாரு பாருங்க. பாபா நமக்கு இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உள்ள ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஆனா இதுல கருணைக்கான விஷயம் கிடையாது. ஸோ தேவதையா நீங்க இருந்தீங்க, இப்ப மனிதர்கள் ஆயிட்டீங்க, கீழான நிலையா இருந்துட்டீங்க, மீண்டும் மேலான நிலை, அதாவது தேவதையாக ஆகணும். அதுக்காக உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யணும். இது உங்களுடைய முயற்சியை தவிர நான் இதுல உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அல்லது கருணை காட்டுறது? நான் கருணை காட்டினா ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே நான் அப்பா தான், எல்லாருமே ராஜாவாக்கிட முடியாது. ஸோ முயற்சி பாபாவை நினைவு செய்யறதுலயும் இந்த படிப்புக்கான முயற்சியும் நீங்க தான் செய்யணும். இதோடைய ஆதாரத்துல தான் உங்களுடைய பதவி இருக்குது. அப்ப பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆயிடுச்சுன்னா தூய்மையான ஆத்மாவுக்கு அழுக்கான உடம்பு கிடைக்கிறது விதியே கிடையாது. ஸோ அழுக்கான உடம்பு கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்துல மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஜென்மம் இருக்காது. ஸோ அது வரைக்கும் சூக்ஷ்ம வதனத்துல அந்த ஆத்மா இருந்து சூக்ஷ்ம உடல்ல உலகத்துக்கு சக்தி கொடுக்குற சேவை செஞ்சுட்டு இந்த உலகம் சொர்க்கமாகும்போது சொர்க்கத்துல தேவதை சரீரத்தை தான் அந்த ஆத்மா எடுக்கும். ஸோ நரகத்துல மனிதர்களுடைய சரீரத்தை மீண்டும் ஆத்மா எடுக்காது. அதுக்குதான் இப்பயே தூய்மை ஆகணும். அப்ப சதா உங்க புத்தியில நான் இப்ப சரீரத்தை விட்டேன்னா நரகத்துல பிறக்காம இருப்பேனா, சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடையணும், இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் நம்ம கவலையா இருக்கணும். மற்ற உலகத்துல எது நடந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா பாபா ஏற்கனவே சொல்லிட்டாரு, இது எல்லாம் நடக்கும், இது துக்கம் நிறைஞ்ச உலகம். ஸோ இதை பற்றி பாக்குறதுனாலே கேட்கறதுனாலே உங்களுடைய புத்தி தூய்மையாவதுல இருந்து துண்டிக்கப்படுது. நமக்கு பெரிய நஷ்டமாயிடும். ஒரு வினாடி டிவி பார்க்கறதுல கூட உங்களுக்கு 2-3 நாள் கூட உங்களுடைய புருஷார்த்தம் தடைப்படும். ஸோ அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இது ரொம்ப சூப்பரான லைன் இல்லையா? தூய்மையான ஆத்மாவிற்கு தூய்மையற்ற சரீரம் கிடைப்பது என்பது விதியே கிடையாது. சன்னியாசிகள் கூட விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? சந்நியாசம் செய்வதற்கு இந்த தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பு இல்லை. இவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? உண்மையிலும் உண்மையான மகாத்மாக்கள் இவர்களே. இவர்கள் எப்போதும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. அங்கு நடப்பது சதோ பிரதான ராம ராஜ்யமாகும். உண்மையில ராமனுடையது என்று கூட சொல்ல தேவையில்லை. சிவபாபா அல்லவா இது ராஜஸ்வ அஸ்வமேத அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யம் ஆகும். இப்ப ராஜஸ்வ அஸ்வமேதன்னா பாபா சொல்லிருக்காரு, அஸ்வமேதம் அப்படின்றது குதிரையுடைய பேரு. அப்ப இங்க ராஜஸ்வன்றது அந்த ராஜ்யத்தை, ராஜஸ்வ அஸ்வமேதன்றதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக இங்க குதிரை பந்தயம் நடக்குது. ஸோ அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக ஆத்மா ரேஸ்ல இப்ப இருக்குது. ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு முன்னுக்கு போறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதுல என்ன பண்றோம்னா அழிவற்ற ருத்ர ஞானம் யஜ்யமாகும். அதுல ஆத்மா தேகம் உட்பட அனைத்தையும் சுவாகா செஞ்சு வெறும் ஆத்மா மட்டும் இருக்குது, தூய்மை ஆகுது. ஸோ இதன் மூலமாக தான் இந்த ராஜ்ய பதவி கிடைக்குது. அப்ப இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா, சன்னியாசிகள் விகாரம் காமத்தின் மூலமாக தான் பிறவி அவங்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் அவங்க சன்னியாசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த விகாரம் தான் துக்கத்துக்கு காரணம்னு டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க.
அப்போ கல்யாணம் ஆகலைன்னா கூட அவங்க சன்னியாசம் செஞ்சிடுறாங்க. ஏன்னா இங்கே இல்லறத்தில் இருந்தாலே இது பாவப்பட்டது தான். ஏன்னா பிறவி விகாரத்தின் மூலமாக தான் இருக்குதுன்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் தேவதைகள் பிறவியே தூய்மையாக இருக்கும். காமத்தினால பிறவி இருக்காது, யோக பலத்தினால தான் இருக்கும். கணவன் மனைவி பற்றி நமக்கு வாரிசு வேணும்னு சுத்த எண்ணம், மற்றபடி இச்சையான எண்ணம் இருக்காது. அந்த சுத்த எண்ணம் வச்ச உடனே மனைவி கர்ப்பம் ஆயிடுவாங்க. இச்சையாக மனைவியை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. முதல் 2500 வருஷம் இவ்வளவு தூய்மையாக இருப்பாங்க. அதனால தூய்மையாக பிறவி எடுக்கிறதுனால அவங்க சன்னியாசம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே அவங்க நிர்விகாரிகள், அதாவது விகாரங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ராவண ராஜ்யமே கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னு அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் அது சதோ பிரதான ராமராஜ்யம் சொல்றோம். ஆக்சுவலா அது ராமனுடையதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ராமர் திரேதாயுகத்துல தான் வர்றாரு. சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறார். ஏன்னா இது சிவன் உருவாக்குற ராஜ்யம், சிவனுடைய ராஜ்யம் தான். ஆனா ராவணன் சொல்லும்போது ராவணனுக்கு ஆப்போசிட்டா ராமன் சொல்றது பக்தியில பழக்கமாயிட்டதுனால ராமராஜ்யம் சொல்றோம். ஸோ இது ருத்ர ஞான யஜ்யம். இதன் மூலமாக தான் நாம அந்த ராஜ்யத்தை அடையிறோம். ருத்ரன் அல்லது சிவன் ரெண்டுமே ஒண்ணுதான். சிவனை தான் ருத்ரன் சொல்றாங்க. பக்தியில தவறுதலாக ருத்ரன் வேற சிவன் வேறன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி கிருஷ்ணருடைய பேரே கிடையாது, சிவயோகம் தான் சொல்லுவாங்க. ருத்ர ஞான யஜ்யம் தான் சொல்லுவாங்க, கிருஷ்ண யஜ்யம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப சிவபாபா தான் இந்த ஞானத்தை சொல்றாரு. இப்ப பாருங்க, ருத்ர ஞான யஜ்யம் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஞானத்தை சொன்னவர் சிவன் தானே. அங்க கீதையே கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எழுதிட்டாங்க. சிவன் தான் ஞானத்தை சொல்றார். பிறகு அவங்க ருத்ர யஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் மண்ணால் லிங்கம் மற்றும் சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். பூஜை செஞ்சுட்டு பிறகு உடைச்சிடுறாங்க. பாபா தேவிகளின் உதாரணம் சொல்றத மாதிரி தான் இதுவும். தேவிகளை அலங்கரித்து படையலிட்டு பூஜை செய்து பிறகு தண்ணீர்ல மூழ்க செஞ்சிடறாங்க. எப்படி சிவபாபா மற்றும் சாலி கிராமங்களை மிகவும் அன்போடும் சுத்தத்தோடும் பூஜை செய்து பிறகு அழித்து விடுகிறார்கள் அல்லவா. இவை அனைத்தும் பக்தியின் விஸ்தாரமான விஷயங்களாகும். இப்ப பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க பாபாவுடைய நினைவுல இருப்பீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியில இருப்பீங்க. தவறு எதுவும் செய்யலதானே அப்படின்னு தினமும் இரவு தன்னுடைய கணக்கை பார்க்கணும், டைரி வைக்கணும். தங்களுடைய காதுகளை பிடித்து கொள்ள வேண்டும். பாபா, இன்று என் மூலம் இந்த தவறு நடந்தது, மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையை எழுதினீர்கள் என்றால் பாதி பாவம் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகிறார். பாபா அமர்ந்திருக்கின்றார் அல்லவா. தங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும், செலவு எதுவும் இல்லை. உயர்ந்த பதவி அடைய சரி. அப்ப பாபா சொல்றாரு, சிவபாபாவே ஞானத்தை சொல்றாரு. இதுதான் பிற்காலத்துல பக்தியில என்ன ஆகுதுன்னா ருத்ர யஜ்யம் அப்படின்னு படைக்கும்போது என்ன பண்றாங்கன்னா மண்ணுனால பெருசா லிங்கமும் செய்யறாங்க, குட்டி குட்டி லிங்கமாக சாலி கிராமங்களையும் செய்யறாங்க. அன்பா பூஜை செஞ்சுட்டு அவங்க உடைச்சிடுறாங்க. அது எப்படின்னா, எப்படி தேவிகள் துர்கா பூஜை அப்ப பெரிய பெரிய தேவி சிலைகள், காளி சிலைகள், துர்கை சிலைகளை செஞ்சு அந்த 9 நாள் முடிஞ்சோடனே கடல்ல போய் கரைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பக்தியுடைய விஸ்தாரங்கள். நமக்கு அதெல்லாம் இப்ப கிடையாது, பக்தியில விடுபட்டுட்டோம். ஸோ இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, குழந்தைங்களே உங்களுக்கு ஒரே வேலை தான். எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுல அன்புல நினைவு செஞ்சு மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியிலேயே இருப்பீங்க. இது துக்கம் நிறைஞ்ச உலகம். பாபா நினைவு போச்சு, அவுட், துக்கத்துல மாறிக்கும். அதுதான் இந்த லிங்கத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி அம்மன் சிலைகள், பிள்ளையார் சிலைகள் அதெல்லாம் இருக்குது. அப்ப மகிழ்ச்சிக்கு ஒரே ஆதாரம் பாபாவுடைய நினைவு தான். நேத்து வானிலை சொன்னார் இல்லையா, கிரந்தத்துல இந்த ரகசியம் அற்புதமாக வர்ணனை செஞ்சிருக்கு. அந்த ஒருவனை நினைவு செஞ்சு சுகமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலதான் மகிமையே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தவறு எதுவும் நான் செய்யலதான்ட்டு தினமும் செக் வைங்க, செக் பண்ணுங்க. அப்ப பாருங்க, பாபா நினைவுல இருக்கணும். நினைவு இல்லாத டைம்ல கண்டிப்பா தவறு தான் செஞ்சிருப்பீங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி ஒரு தவறு செஞ்சா அந்த அது பேரே மறந்து போச்சு, தோப்பு காரணம் போடுங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க தோப்பு காரணம் போட சொல்லல.
அந்த அளவுக்கு உண்மையாக எழுதணும் பாபா கிட்ட. பாபா என் மூலம் இந்த தவறு நடந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க பாபா அப்படின்னா பாவம் பாதி அழிஞ்சிடும்ன்றார். ஸோ அது ஒரு ரகசியம். ஸோ அது உண்மையாக எழுதணும், பாபாவுக்கு சொல்லணும். இல்லைன்னா தானாலும் அவர் தெரிஞ்சுக்க வரலாம்னு நினச்சக்கூடாது. அப்படி தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு பாபா சொல்றார். பாபா அமர்ந்திருக்கின்றார் அல்லவா, தங்களுக்கு நன்மை செய்ய விரும்புறீங்க அப்படின்னா ஸ்ரீமத் படி நடந்துக்கோங்க. கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும். இதுல செலவு எதுவும் கிடையாது. உயர்ந்த பதவி அடையணும்னா மனம் சொல் செயலின் மூலம் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. ஏன்னா துக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய சாபம் வரும். அப்போ இன்னும் நீங்க மேல ஏறி வர்றதுக்கான இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. யாரும் எதுவும் சொன்னாங்க அப்படின்னா கேட்டும் கேட்காம இருந்துடணும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. அவங்க அப்படிதான், அதை விட்டுருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி குறைவா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, அந்த சக்தியை கொடுங்க, முடிஞ்சு போச்சு. திரும்பி வாயால எதையும் பேசிடாதீங்க. வாயால பேசினாலே மாட்டணும், முடிஞ்சு போச்சு. அப்ப கேட்டும் கேட்காம இருக்கணும். ஏன்னா அதை கேட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பேசுவீங்க, அப்ப துக்கத்தை கொடுப்பீங்க. ஸோ மற்றவங்க துக்கத்தை கொடுத்தா கூட கேட்டும் கேட்காம இருங்க. இந்த ஒரு முயற்சி தான் நீங்க செய்யணும். இதுக்கு எந்த செலவும் கிடையாது. தினம் தினம் நீங்க கணக்கு வைங்க. பாபா சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், நான் எதெல்லாம் மீறி இருக்கிறேன். மீறி இருந்தா குஷி இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். பாபா நினைவு பண்ண உங்களுக்கு தெரியும். பாபா நினைவு இல்லாத டைம்ல உங்களுடைய மனது அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். தவறு உங்களுடைய பார்வை சஞ்சலமாகும், உங்களுடைய எண்ணம் சஞ்சலமாகும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க செக் பண்ணணும். எண்ணத்தினாலேயோ சொல்லுனாலேயோ செயல்னாலேயோ பார்வையினாலேயோ யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அதாவது விகார பார்வையோ எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு முயற்சி தான் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கேட்டும் கேட்காம இருக்கணும் யார் எது சொன்னாலும். பாபா சொல்ற சகித்து கொள்ளும் தன்மை அவ்வளவு முக்கியமானது. சகித்து கொள்ளும் தன்மை தான் மற்றவங்க இதயத்துல வாழக்கூடிய தன்மை. சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்காக சேமிப்பாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா வருவதே குழந்தைகளாகிய உங்களுடைய துக்கத்தை நீக்கி எப்போதைக்கும் சுகத்தை கொடுக்கறதுக்காக தான். அதனால குழந்தைகளும் அப்படி ஆகணும். அப்ப பாபா சுகத்தை கொடுக்கிறவர் அப்படின்னா பாபாவுடைய குழந்தைங்களும் அந்த மாதிரி ஆகணும் இல்ல. அப்ப கோயில்களில் அனைத்திலும் நல்ல சேவை நடக்கும். அங்கே தர்ம சிந்தனையுடையவர்கள் உங்களுக்கு அதிகமா கிடைப்பாங்க. கண்காட்சியில நிறைய பேர் வருகிறார்கள். ப்ரொஜெக்டரை விட கண்காட்சி மேளாவில் நல்ல சேவை நடக்கிறது. மேலா வைப்பதற்கு செலவாகிறது என்றால் பலனும் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு ப்ரொஜெக்டர்ல படம் போட்டு நீங்க சேவை காட்டிங்கன்னா அங்க கம்மியான பேர் தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. ஆனா நீங்க பப்ளிக்கா கண்காட்சி பொருட்கள் பட விளக்க கண்காட்சியை வச்சீங்கன்னா அங்க நிறைய பேர் வருவாங்க. அப்ப பாபா சொல்றார், மேல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறது உங்களுக்கு செலவு அதிகமாகுதுன்னா பலனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது தானே, நல்லது அப்படின்னு பாபா வாணியை முடிக்கிறாரு. ரொம்ப முக்கியமா பாபா என்ன சொல்றாரு, பாபா உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வரார், நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, பாபா முரளி அமைச்சிட்டாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா சரியானது எது தவறானது எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த புத்தியுடைய ஆதாரத்துல தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும். இதுவரைக்கும் நம்ம அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி ரைட்டுன்னு நினைச்சது எல்லாமே பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை அப்ப இதுவரைக்கும் ரைட்டுன்னு சொன்னது உங்க மனசு. ஸோ அந்த மனசு சொல்ற வழிபடி நடக்கக்கூடாது. பாபா கொடுத்த அந்த தெய்வீக புத்தியோடைய ஆதாரத்துல பாபா என்ன சொல்லியிருக்கிறார், இந்த விஷயத்த பாபா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார், அப்படிங்கறத புத்தியில வச்சு தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டு துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் என்னதான் துக்கம் கொடுத்தாலும் நீங்க பண்றது மட்டும் ரைட்டா அப்படின்னு கேட்டுடக்கூடாது. அப்ப சொல்றது பாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள்னு பார்க்காதீங்க. இப்ப யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரிங்கிற உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கணும். ஒருபோதும் தீய பார்வை சொல்லக்கூடாது, அதாவது காம விகார பார்வை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பாபாவுடைய ஒவ்வொரு அறிவுரையின்படி நல்லா படிச்சு
உங்க மேல நீங்களே தான் கருணை காட்டிக்கணும். பாபா உங்களுக்காக படிக்க மாட்டார், உங்களுக்காக நினைக்க மாட்டார். பாபா என்னை மறக்காம நீங்க பாத்துக்கோங்க பாபா, அதுதான் உங்க முயற்சி இருக்குது. தங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க கணக்கு வைக்கணும். எவ்வளவு நாள் நினைவு செஞ்சோம் அப்படின்னு நீங்க கணக்கு வைக்கணும். யாராவது துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா கேட்டும் கேட்காம இருந்துடணும். அப்ப பாருங்க, பாபா குழந்தைங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற போட்டோ நிறைய போட்டோ இருக்கும் பாபா நினைவு செய்யறதுக்கு. அப்ப அந்த கண்ணை திறந்து அந்த போட்டோவை பார்த்து உட்கார்ந்தாதானே அந்த நினைவு வரும். நீங்க உட்காரவே மாட்டேன்னா அப்புறம் சும்மா போட்டோ ஒட்டி வச்சுட்டா மட்டும் எப்படி நினைவு வரும் இல்ல? சோ அதுக்கான முயற்சி நீங்க தான் செய்யணும். அப்ப கணக்கு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். யாராவது துக்கம் கொடுக்க விஷயத்த பேசுறாங்க உங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அப்படின்னா கேட்டும் கேட்காம இருந்துடணும். அப்ப நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அது உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு துக்கம். இதுல பெரிய காமெடி என்னன்னா, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க நல்லது செய்யலான்ட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க முதல்ல அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இல்லாதனால தான் மற்றவங்களை பத்தி பேசுறாங்க. ஸோ அதை நீங்க துக்கம் கொடுக்குறீங்க. அதனால கேட்டும் கேட்காம இருக்கும். நீங்க வாயை திறந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? சக்தியை கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த சக்தி இல்லை, அதனால தான் இப்படி இருக்கிறாங்க. அந்த சக்தியை கொடுக்கணும். மனதால சேவை செய்யணும். அவங்களுடைய உயர்ந்த குணங்களை பாராட்டணும். அந்த நேரத்தில் நீங்க மனதாலும் சக்தி கொடுக்கும்போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, வரதானம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சியை காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் முக்கியமா பாபா அந்த கடைசி பாயிண்ட்ல சொல்லணும்னா, யாராவது துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுனாங்கன்னா கேட்டும் கேட்காம இருந்துட சொல்றாரு. அதாவது நம்ம பேசவே கூட, வாயை தரக்கூடாது. அதுதான் மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, வரதானம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சியை காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி ஆரம்பத்துல நடக்கும் போதும் சுற்றும் போதும் பிரம்மா மறைந்து ஸ்ரீகிருஷ்ணர் தெரிந்தார், இந்த காட்சி அனைத்தையும் விடுவித்து விட்டது. அப்படிப்பட்ட காட்சியின் மூலம் இப்போதும் சேவை நடக்க வேண்டும். காட்சியின் மூலம் பிராப்தி கிடைக்கும் போது ஃபரிஸ்தா அப்படி ஆகாமல் இருக்க முடியாது. ஃபரிஸ்தா அப்படி ஆகாமல் இருக்க முடியாது. அதனால நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சியை காட்டுங்கள். சொற்பொழிவாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் உண்மை ஸ்வரூபத்தின் காட்சியை காண்பிக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் இவர்கள் அல்லாவின் குழந்தைகள், அல்லாவின் மக்கள் என்று மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல? இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம பாபாவுக்கு காட்சி கிடைச்சோன்னா அவருக்கு ஃபுல் போதை முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருக்கிறார். அப்ப அவரை பார்க்க போறவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பிரம்ம பாபாவுடைய தோற்றம் மாதிரி ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி தான் தெரிஞ்சுது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, தான் கிருஷ்ணர்ன்ற அந்த போதையிலே அவர் இருந்ததுனால. அப்ப அந்த காட்சி பார்த்த அடுத்த செகண்ட் கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய பணக்காரங்களும் சொத்தை எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு அப்படியே பலியானாங்க. அதே மாதிரி இப்பவும் காட்சியின் மூலம் சேவை நடக்கணும். அப்ப காட்சியின் மூலம் அவங்களுக்கு அந்த பிராப்தி கிடைக்கும் பொழுது ஃபரிஸ்தா ஆகாம அவங்களால இருக்க முடியாது. அதனால பாபா சொல்றாரு, நீங்க நடக்கும் போதும் சுத்தும் போதும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சி காட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃபரிஸ்தா ஸ்வரூபத்திலேயே இருங்க. இந்த ஸ்தூல உடல்ல இருக்கிறதாவே நினைச்சுக்காங்க, நான் ஒளி உடல்ல மேல இருக்கிறேன். யாரு கூட பழகும்போது கூட நான் மேல இருந்துகிட்டு சக்தி கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அதுலதான் உங்களுக்கு 90% கவனம் இருக்கணும். சும்மா 10% கவனம் தான், அதுவும் கேட்டும் கேட்காம தான் கேட்கணும். அப்போ உங்களுக்கு சாரம் தெரியும், அதுக்கான பதில சொல்றீங்க. ஏன்னா உங்களுடைய மெயின் புத்தி பாபாவோட இணைஞ்சு உலக சேவை, உலகத்துக்கு சக்தி கொடுக்கிற சேவையை ஃபரிஸ்தாவாகி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த சொரூபமாவே இருக்கும்போது அந்த காட்சி மற்றவங்களுக்கு தெரியும். அப்ப மற்றபடி பாபாவுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு அறிமுகம் கொடுக்கிற சொற்பொழிவு மேடையில ஏறி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய உண்மை சொரூபம், ஆத்மஸ்வரூபம், ஃபரிஸ்தா சொரூபத்துடைய காட்சி காட்டுங்க. ஃபரிஸ்தானா சூக்ஷ்ம உடல், ஒளி உடல்.
அந்த ஒளி உடல்ல ஆத்மா பூர்வ மத்தியில இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த உண்மை சொரூபத்தின் காட்சி மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி உண்மை சொரூபத்தின் காட்சியை காண்பிக்கக்கூடியவர்களாக ஆகுங்க. அப்பதான் இவங்க கண்டிப்பா அல்லாவுடைய குழந்தைங்க தான், அல்லா பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவனுடைய குழந்தைங்க தான் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோகன்: எப்போதும் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். இப்போ பாபா சொல்றாரு இல்லையா, ஆன்மீக மகிழ்ச்சி எப்பயுமே இருக்குன்னா ஞான சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தா இருக்கும், பாபாவுடைய நினைவு இருந்துகிட்டே இருந்தா இருக்கும்னு பாபா உள்ள சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி எப்பவுமே நான் ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்ம அபிமான நிலையிலே இருந்தீங்கன்னா அந்த ஆன்மீக மகிழ்ச்சி இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த ஆன்மீக மகிழ்ச்சியே உங்களுக்கு அனுபவமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே குழப்பமடையவே மாட்டீங்க. அதான் சொல்றாரு, அந்த பாபா நினைவு அதுதான் பாபாவின் கூட நிழல், அதுலயே இருந்தீங்கன்னா மாயாவுடைய நிழல் கூட உங்க மேல படாது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு இல்லையா. அப்ப மாயாவுடைய நிழல் தான் உங்களுக்கு குழப்பம் உருவாக்க வைக்குது, மனதுல சந்தேகத்தை எழுப்புது. அது எல்லாத்தையும் பாபா பார்த்துக்காரு. நான் பாபாவுடைய குழந்தை ஆகிட்டேன், பாபா என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இதோடைய பலன் என்ன ஆகும் இதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய நன்மைக்கு பாபா கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் செய்றீங்க, பாபாவுடைய நினைவுல பாபா சொல்றாரு இப்படி பண்ணணும், இத்தனை டைம் நினைக்கணும். அப்ப அதுக்காக நீங்க பாபாவுடைய நினைவுல உட்கார்றதுனால ஒருவேளை உங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் கம்மி ஆகுது, ஏன்னா ரொம்பலாம் கம்மி ஆகாது, கண்டிப்பா கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் எனக்கு தேவை, இதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதன் மேல பற்று வரும்ன்றதுக்காக தான் பாபா பண்றாரு அப்படின்ற அந்த போதை, அந்த ஞான சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் எதுக்குமே குழப்பம் அடைய மாட்டீங்க. ஸோ இந்த ஞான சிந்தனை உங்களுக்குள்ள நான் ராஜாவாகிறேன், லக்ஷ்மி நாராயணன் ஆகிற அந்த போதையில இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நீங்க குழப்பம் அடையவே மாட்டீங்க. அதுதான் பார்த்தும் பார்க்காமலும் இருக்க சொல்றாரு. இப்போ ஆன்மீக போதையில இருந்தீங்கன்னா தான் உங்களால பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும். எதையுமே நினைக்காம கவனம் நீங்க இருந்தீங்கன்னா சுத்தி நடக்கிறது தான் உங்களுக்கு தெரியும், குழப்பம் அடைவீங்க. அப்ப பாபா புத்தியில நிரப்பி வச்சிருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டு இருக்கணும், பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கணும். ஸோ அந்த ஆன்மீக மகிழ்ச்சியிலேயே அனுபவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே குழப்பம் அடைய மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான வாணி, நிறைய ஞான கருத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரிவிஷன் பண்ணுங்க. பல பேருக்கு